திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆகை பாடல் 1213 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. ஆமா, கௌரியம்மா, நீங்க உங்களுடைய பதிவு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அப்புறமே பண்றேன் டெய்லி. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. ஆமத்தினி இருந்தன மயத்தினன் ஓமத்திலேயும் ஒருத்தி பொருந்தினன் நாம நமசிவ என்றிருப்பார்க்கு நேமத் துணைவி நிலாவி நின்றாளே. இது ஒரு எளிமையா ஒரு இதுல 2 வரிகள் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, அன்னமய கோஷத்திற்கு சக்தி உணவுப் பொருளாக இருப்பாள். ஓம குண்டத்தில் சிவார்ப்பணம் செய்வோருக்கு அங்கே சோதியாக விளங்குவாள். நான் சிவனடிமை என்று இருப்பவரின் மூலாதாரத்தில் தேவி பொருந்தி விளங்குவாள் அப்படின்னு ஒரு ரொம்ப எளிமையா கொடுத்திருக்காங்க. நம்ம வழக்கமா பார்க்கிற சரவணநய தந்திரம் கொடுத்திருக்காங்க. சாதகருக்கு அமிர்தத்தை கொடுக்கின்ற இரவியானவள் அதனால் கிடைக்கும் பேரின்பமாகவும் சாதகர் உண்ணும் உணவாகவும் இருந்து அந்த உணவை செரிக்க வைக்கின்ற நெருப்பாகவும் குண்டலினி சக்தியின் அக்னியாகவும் சாதகரோடு எப்போதும் சேர்ந்திருக்கின்றார். அவளது திருநாமமாகிய நமசிவ என்னும் மந்திரத்தை எண்ணி தியானத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் தினந்தோறும் தவறாமல் கடைபிடிக்கும் நியமங்களுக்கு துணையாகவும் இருந்து அவர்களுக்குள் முழுவதும் பரவி வீற்றிருக்கின்றார் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு இதுல அருணை வடிவேல் முதலியார் இதுல என்ன கொடுத்திருக்காங்க, அடப்படாத உணவுப் பொருளாய் இருந்து பின் அடப்பட்ட உணவாகவும் ஆகின்ற சக்தி வயிற்று தீயும் குண்டத்தீயும் ஆகிய ஓமத்தீக்களிலும் ஒப்பற்ற ஒருத்தியாய் இருந்து அவற்றை அடையும் பொருட்களை செரிப்பித்தும் அபியாக்கியும் உதவுகின்றாள். அவளது பெயராகிய திருவைந்தெழுத்தையே துணையாக பற்றி அமைதியுற்று இருப்பவர்களுக்கு தவத்தின் முதல்வியாகிய அவள் இனிது விளங்கி அருள் புரிவார். இதன் குறிப்புரையாக இருந்து என்னும் எச்சம் அன்னமயத்தினல் என்பதில் தொக்கு நின்ற ஆவாள் என்பதனோடு முடிந்தது. உணவு கொள்ளுங்கால் வயிற்று தீயும் ஓமாக்னியாக கருதப்படுதலை நினைக. வயிற்று தீயில் நின்று மண்ணுலகத்தவர்களுக்கும் வேள்வி தீயில் நின்று விண்ணுலகத்திற்கும் உதவுதலை குறித்தவாறு இவ்வாறு யாவர்க்கும் உதவுவளாகிய அவளை அஞ்செழுத்து வழியாக அடைந்து பயன்பெற வேண்டும் என்பதாம். நமசிவ என பாடம் போதின் யாப்பு கெடுதலை நோக்குக. சக்தி சிவங்கட்கு இடையே வேற்றுமையின்மையின் சிவனது நாமத்தை சக்தியது நாமமாகவே அருளிச் செய்தார். நமச்சிவாய எனும் என்று என பாடம் ஓதலுமோ நியமம் நேமம் என மறிவிற்று. இதனால் சக்தி உயிர்களை சில ஆதாரங்களில் நின்று காக்குமாறு கூறப்பட்டது. இது அருணை வடிவேல் முதலில் இருக்கிற விளக்கம். கௌரியம்மா வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நந்தியன் திருவடி போற்றி போற்றி. திருமூலர் திருவடி போற்றி. ஆமத்தினிது இருந்த அன்னமயத்தினள் ஓமத்திலேயும் ஒருத்தி பொருந்தினள் நாம நமசிவ என்றிருப்பார்க்கு நேமத் துணைவி நிலாவி நின்றாளே. It is by presence of her power that food consumed is digested. Annamaya Kosa, food sheath, may also stand for Hamsa, the divine swan. She is the flame and animating power of the fire puja. She is the misting flame that empowers Namashivaya in the chakras. Unto Shivayogins, she is the unfailing guide. அன்னமயமான ஸ்தூல உடலை இனிதே இருக்கிறாள். அது நம்ம உடம்புல இருக்க எல்லா இயக்க சக்தியாகவும் இருக்கிறாள். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிக்கிறதாகட்டும், அதனால வர எனர்ஜி ஆகட்டும், அதனால நம்ம உடம்பு வளர்றதாகட்டும், நமக்குள்ள இருக்க எல்லா இயங்கும் சக்தியே இருக்கிறாள்.
ஓமத்திலேயும்ன்றதுக்கு நிறைய பொருள் ரத்னாகுமாரையோ சொன்னாங்க. வயிற்றில் இருக்க ஹோம குண்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து வெளியில் நம்ம செய்கிற ஹோம இதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவ தான் இருக்கிறாங்க. அந்த நூலகம்.நெட்டில் வந்து ஓமம் அந்த இதுக்கு ஒரு ஒரு இது போட்டிருந்தாங்க, அதை நான் படிக்கிறேன். ஓம் என்னும் திருநாமத்தை ஓதி ஓமில் இயங்கும் இறைப்பொருளை வளர்த்து உணர்வதே ஓமம் வளர்த்தல் என்று திருமந்திரம் கூறுகிறது. இது ஒரு பார்வை அவங்க அந்த இதில் போட்டிருந்தாங்க. அதுலேயும் அவள் தான் ஓங்காரியா இருக்கிறாள் இல்லையா, ஓங்காரமாக அதுலேயும் அவள் தான் இருக்கிறாள். நாம நம சிவ என்றிருப்போர்க்கு, சிவநாமமே கதி என்று இருப்போர்க்கு அப்படின்னு தான் நான் சாதாரணமாக பார்க்குறேன். நேமத்துணைவி, கருணை உருவான சக்தி நமக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறாள். அந்த சிவநாமமே கதின்றவங்களுக்கு அவங்க வழிகாட்டியாக இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேங்க. சாதாரணமாக தான் பார்க்குறேன். இது ஏற்கனவே 973 பாட்டில் கிருத்திகாமாலாம் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை திரும்ப கேட்கணும்னு நினச்சேன், இன்னும் கேட்கல. நான் இதை பார்த்துட்டு நான் திரும்ப அதையும் கேட்குறேங்க. நன்றிங்க, எல்லாருக்கும் நன்றி. நன்றி நன்றி கௌரி. சரவண நேயத்திலிருந்து கூட 556வது பாட்டுல இந்த நியமங்களை பத்தி சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. யாரும் முடிச்சுட்டு நேரம் இருந்தா அதை நாங்கள் பார்ப்போம். கிருத்திகாமா வாருங்கள். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது அப்படியே அச்சடிச்சாம இன்னொரு மந்திரத்துல வந்திருக்கும். கௌரிமா கூட குறிப்பிட்டாங்க 973. அதுல ஒரு சின்ன வித்தியாசம். அதுக்கு முன்னாடி இந்த பாடல ஒரு முன்னாடி நான் என்னுடைய தெளிவுக்காக வாசிச்சுக்கிறேன். ஆமத்தினிதிருந்த அன்னமயத்தில ஓமத்திலேயும் ஒருத்தி பொருந்தினள், நாம நமசிவ என்றிருப்போருக்கு நேம துணைவி நிலாவி நின்றாளே அப்படின்னு. நீங்க அந்த 973 பாத்தீங்கன்னாக்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம். ஆமத்தினிதிருந்த அன்னமயத்தினர், அதேதான். ஆமத்தினிதிருந்த அன்னமயத்தினர் ஓமத்திலே யுதம் பண்ணும் ஒருத்தி அப்படின்னா, அந்த இடத்துல உதம் பண்ணும் அப்படின்னாக்க அர்ப்பணிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். நாம நம்ம சிவ என்று இருப்போருக்கு நேம தலைவி நிலவி நின்றாளே அப்படின்னு அங்க ஒரு பொருள் அங்க தலைவியாக சொன்னவனை இங்க வந்து துணைவியா சொல்றாங்க. நேம துணைவி நிலவி நின்றாளே அப்படின்னு. அப்போ ஏன் அதே ஒரு மந்திரம் திரும்பி இங்க வந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லைன்னா இங்க எப்படி பொருள் பார்க்கணும் அப்படின்னு, ஏன் அங்க இருந்து இங்க வந்திருக்கு அப்படிங்கும்போது தருணனிங்க ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொன்னாரு. அந்த பாடலை வந்து அந்த காலங்கள்ல எல்லாம் வாய்மொழியா தானே நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப ரெஃபர் பண்ணும்போது அந்த பாடல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. மாணாக்கன் வந்து அதையும் எழுதி இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு வந்து இந்த இடத்துல அவள் எப்படி பொருந்துகிறாள் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறதுக்காக கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சிறிய வித்தியாசங்கள் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமத்து இணைந்திருந்த மயத்தினள். இப்போ வந்து நம்ம பார்த்தோம். ஆமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நேத்திக்கு வந்து ஆமம் அப்படின்னா இட் வாஸ் நாட் பிரிவற்ற ஒரு அன்னமய கோஷம். நம்ம உடம்புல வந்து எதுவுமே பிரிந்து இருக்காது. அதனாலதான் ஆமத்து இனிதிருந்த அன்னமயத்தினர். இந்த உடல் வந்து எதனால் ஆனது அப்படின்னா அன்னமய கோஷத்தினாலானது. இந்த உணவுல இருந்து ஒரு நம்ம சாப்பிடுற உணவு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து அந்த உணவு தான் இந்த உடல் உருவாவதற்கு காரணம். நீங்க யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட சத்குருவோட ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப டக்குன்னு ஒரு இது வந்து அவர் சொன்னாரு,
எத்தனை டன் உணவு நம்ம சாப்பிட்டிருந்தா உடம்பு இத்தனை கிலோ வந்திருக்கும் அப்படின்னு ஒரு தடவை கேட்டிருப்பாரு. அந்த மாதிரி நம்ம சின்ன குழந்தையில இருந்து எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறோம், எத்தனை கிலோ உணவு சாப்பிடுறோம், அந்த உணவுகள் தான் இந்த உடலாக மாறுகிறது. அப்போ அஹ், பின்னாடி காலகட்டத்துல நம்ம டயட் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல உணவுல தான் கை வைக்கிறோம். அதனாலதான் நான் சொல்லுவேன், ஐ எம் அகேன்ஸ்ட் ஆல் த டயட்ஸ். என்னோட வாழ்நாள்ல நான் அநேகமா ஒரு தடவையும் என்னமோ தான் டயட் இருந்திருக்கேன். ஆஹ் மிச்சப்படி ஐ எம் அகேன்ஸ்ட் ஆல் த டயட். என் உடம்பு சொல்றத நான் ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கேட்பேன். என்ன சொல்லுது, ஏன் முடியல, உம் என்ன, எதனால உடல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அதெல்லாமே நான் ஐ லிசன் டு மை பாடி வெரி கேர்ஃபுல். அப்போ அந்த மாதிரி அதுல இந்த உடம்புல எதை வெட்டினாலும் திரும்பி வளரக்கூடிய ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்க. உம் நம்ம நம்ம பார்த்திருக்கோம், சின்ன குழந்தைல அடிபட்டா கூட சரியாயிடும், கால் இது பண்ணா கூட நம்ம அதெல்லாம் உடனே அந்த சதைகள்லாம் வளர்ந்து அதை மூடக்கூடிய தன்மை இருக்கு. அதனாலதான் இந்த காயம் இதெல்லாமே எதனால அப்படின்னா, அங்கே சக்தியாக இருக்கக்கூடியவள் யாருன்னா அவ இருக்கா. டெட் செல் அப்படிம்பாங்க. அந்த 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 இது போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அது டெட் செல்லா மாறுது. அப்போ அவள் இல்ல அந்த இடத்துல. அப்படி இருக்கக்கூடிய அன்னமயத்தினர். அப்போ அந்த இடத்துல அவ எங்க இருக்கா அப்படின்னு, அந்த அன்னமாக இருப்பவள், அன்னத்தினுடைய சக்தியாக இருப்பவள், ஓமத்திலேயும் ஒருத்தி பொருந்தினள் அப்படின்னு. அப்போ அங்கேயும் ஒருத்தி இருக்கா. அவதான் இங்க இருக்காளா அப்படின்னா, அங்க இருக்கிறவ என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை அவ செய்வா, இங்க இருக்கிறவ என்ன வேலை செய்யணுமோ அது செய்வா. அப்ப 2 பேரும் வேறா அப்படின்னா இல்ல, 2 பேரும் ஒருத்திதான். ஆனா 2 வெவ்வேறு விதமான வேலைகளை செய்வதனால் அவள் இருவராக கணிக்கப்படுகிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அப்ப அங்க ஒருத்தி இருக்கா, எங்க அன்னமயத்துல ஒருத்தி இருக்கா. இன்னொன்னு ஓமத்திலேயும், ஓமம்ங்கிறதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப அழகா பாத்துட்டீங்க, அதனால நான் அதுக்குள்ள எல்லாம் உள்ள வரல. அந்த அந்த ஹோமகுண்ட, அந்த யோனி ஆகிய ஹோமத்தில் உயிராக வளர்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய குண்டலினியாக அதை யோகம் செய்பவர்களுக்கு யோகத்தியாக இருந்து பொருந்தி வளர்ப்பவள் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னாலும் அங்க ஒரு சக்தி இருக்கா, இங்க ஒரு சக்தி இருக்கா. இன்னொரு சக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவ. அததான் இந்த இடத்துல சொல்றாரு. நாம நம சிவ என்று இருப்பவருக்கு, நேற்றுக்கு நம்ம அவளை டைரக்டா துதிக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அவளுக்கு உண்டான பீஜத்தை சொல்லணும்னு நம்ம சொன்னோம், அவ செய்வா அப்படின்னு. ஆனா இங்க எப்படியா, நாம நம சிவ என்று இருப்பவருக்கு, பஞ்சாட்சரமான சக்தியை, சிவத்தை பணிந்து ஏற்றுபவர்களுக்கு. அப்ப நீ அவளைதான் துதிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அழகா வருத்தப்படுற, நேம துணைவி நிலவி நின்றாள். அப்ப இவங்க தலைவி இல்ல. முதல்ல 973ல தலைவின்னு சொன்னாரு, இங்க துணைவின்னு சொல்றாரு. எதனால? சிவத்திற்கு துணையாக நின்று சிவத்தை வேண்டுபவர்களுக்கு நிலவி அவர்களுடைய குண்டலினியாக இருந்து, ஓமத்தியாக இருந்து, ஆமத்திலிருந்து இனிதாக மாற்றக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். அப்போ இந்த இடத்துல நம்ம சக்தி தான் டைரக்டா நம்ம வணங்கணும், சாந்தம் தான் பெரிது அப்படின்லாம் கிடையாது. அவங்கள வணங்கினாதான் கேட்கணும் இல்ல. இப்ப நீங்க பாருங்க, அம்மாட்ட சாப்பாடு தான், அம்மாட்ட கேட்டா அம்மா சாப்பாடு போடுவாங்க. ஆனா அம்மாட்ட கேட்டாதான் சாப்பாடுன்னு இல்ல. பசிக்குது அப்படின்னு பொதுமையா சொன்னா போதும். ஒரு குழந்தை இறங்கி வரும்போது பசிக்குது அப்படின்னா போதும், அம்மா ஓடி டப்புன்னு தட்டு எடுத்து வைப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, பாடி கண்ணு சாப்பிடு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி இங்க சிவத்தை நம்ம தொழுது ஏற்றினாலும், அந்த சிவத்தை தொழுது ஏற்றுபவர்களுக்கு சக்தி துணையாக நின்று அவர்களுக்கு நன்மையை செய்வாள். எத்தகைய நன்மை? அதுதான் இங்க முதல்ல இருந்து வருது. ஆமத்தை நின்று அன்னமயத்தினால் ஓமத்திலும் ஒருத்தி பொருந்தாள், பலவாறாக நிற்கிறாள். அதை செய்பவள் ஒருவளாக இருக்கிறாள், இதை செய்பவள் ஒருவளாக இருக்கிறாள். நேம துணைவி நிலாவி நின்றாளே அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எப்படி அப்படின்னா, ஆஹ் இந்த யோகம் பாதையில, ஞான பாதையில போறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். வளர்ந்துட்டே போவாங்க. ஒரு வழிபாடுகளாக முதல்ல
பக்தி போகும். அப்புறம் கர்மம்ல பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் பண்ணும்போது ஒரு கட்டத்துல நானே சிவம்னு நினைக்க தோணுவாங்க. சிவம் தான் பெருசுன்னு யோசிப்பாங்க. சிவம் அன்றி வேறு எதுவுமே இல்ல அப்படின்னு நினைப்பாங்க. சக்தி எல்லாம் சிவத்தோடு துணைவியாக நிற்பவள் தான். அதனால நம்ம சிவத்தை தான் பெருசா எடுத்துக்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 4, 5 வருடங்கள் நான் சாஸ்திரத்துல வளர்க்கப்பட்டிருந்தாலும், வீட்ல பக்தி முறையில தெய் பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப பெருசா இருந்தாலும், ம் நாங்க நான் இந்த ஞான பாதையில வரும்போது, கொஞ்சம் ஒரு 4, 5 வருடங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் சிவம் தான் அப்படின்னு ரொம்ப தீவிரமா இருந்தேன். எதா இருந்தாலும் சிவம் தான். நான் சிவம் மாதிரி அப்படின்னு அப்படி ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள வரும். அங்க இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் பாருங்களேன். அங்கதான் புரியும். சிவத்தோடு இருக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து நம்ம சக்தி தான். அந்த சிவம் இருப்பு. என்னைக்கு நம்ம உடலாக, உயிராக இந்த உலகில் நடமாடிக் கொண்டு இருக்கிறோமோ, அப்பொழுது நம்ம சக்தி தான். ஆன்மாவாக உணர்ந்து அந்த ஆன்மா அசைவுற்று இந்த உலகியல்ல நடக்கும்போது நம்ம சக்தியா தான் இருக்க முடியும். அந்த சக்தியினுடைய தன்மையை உணரக்கூடியது சிவத்துல இருந்து வரணும். அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம விடவே மாட்டோம் சக்திய. அப்படியே இறுக பற்றிக் கொள்வோம். ஆஹ் அந்த தன்னை உணர்தல்ங்கிறது சக்தியாக இருந்து உணரும் பொழுது இன்னும் பெரிய விஷயம். அது சக்தியிலேருந்து சிவத்துக்கு போயிட்டு திருப்பி சிவத்துல இருந்து சக்திக்கு வரும்பொழுது ஒரு வட்டம் நிறைவு பெறும். அது ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த இடத்துல சொல்லித்தராரு. ஆஹ் அதுக்குண்டான ஒரு ஒரு அடிப்படையை இந்த இடத்துல சொல்றாரு திருமூர்ல. அததான் சொல்றாரு. நாம நமசிவ என்று போருக்கு. அப்ப நீ என்னதான் பணியணும்லாம் அவசியமே இல்ல. யார பணிந்தா போதும். நாம நமசிவ. நீ ஐயனையே பணி. ஐயனை பணி. ஐயனை பணிந்தாலும் நான் என்ன செய்வேன்? நேம துணைவி நிலவி நின்றாளே அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லி தராரு. அப்போ இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாயிண்ட்டுக்கு உண்டான ஒரு ஒரு புள்ளி. அந்த புள்ளிய ரொம்ப அழகா இந்த இடத்துல வைக்கிறாரு திருமூலர். அற்புதமான மந்திரம். அதுதான் இந்த இந்த முதல்ல நம்ம 973க்கும் இதுக்கு உண்டான வித்தியாசம். அங்க தலைவின்னு சொன்னாரு. அவளை டைரக்டா வணங்கும் போது அப்படின்னு இந்த இடத்துல நீ சிவத்தை ஐயனை வணங்கினாலும் அன்னை ஓடி உன்னை உதவி செய்வாள் அப்படின்னு. அப்போ எதுவும் தவறு கிடையாது. எதுவும் புறம் கிடையாது. எதையும் புறம் தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இது பெருசு அது சின்னதுன்னெல்லாம் இல்ல. இயங்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியவள் அவளே அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதாரத்தை முன்னாடி வைக்கிறாரு. அத்தகைய ஒரு மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி ஒரு மாதிரி 973வது பாடம். இந்த பாடம் கிட்டத்தட்ட அவர் ஐயா தளத்துல கொடுத்திருக்கிற 556வது பாடல நியமம்னா என்ன அப்படிங்கிறது கொடுக்குறாரு. நேம துணைவி நிலாவி நின்றாளே அப்படிங்கும் போது அது என்ன அப்படிங்கறது அதை மட்டும் அந்த 10 இதை மட்டும் வரலாம். 1 தூய்மையாக இருத்தல், 2 இறையறலோடு இருத்தல், 3 அளவான உணவு, 4 பொறுமையோடு இருத்தல், 5 நேர்மையுடன் இருத்தல், 6 பொய் பேசாது சத்தியத்தை கடைபிடித்தல், 7 சத்தியத்திற்காக வைராக்கியத்தை வளர்த்தல், 8 காமத்தை எண்ணாதிருத்தல், 9 களவு அதாவது திருடு எண்ணாமல் இருத்தல், 10 கொலை எண்ணாமல் இருத்தல் ஆகிய 10 குணங்களையும் கொண்டவரே நியமத்தின் வழியின்படி இருப்பவர். இது சரவணனையாவோட 556வது பாடல்ல இருக்கிற விளக்கம். நேம துணைவி நிலாவின் என்றாலே நேமம் தான் நியமம் அப்படிதான் கொடுத்திருக்கிறாங்க. நேம தலைவின் தான் இந்த பாட்டுல வருது. அந்த நேமம்ங்கிறது நியமத்தை தான் நேமமா கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நியமம் வேற. நியமம் நம்ம அந்த வழிமுறைகள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆமா, அந்த நியமம் தான் இது. இப்ப நான் 556வது பாட்டுல ஐயா கொடுத்திருக்கிறது நியமம் தான். இந்த நியமத்தை தான் நேமத்தை கொடுத்திருக்கிறதா நேமம்னு மாறி இருக்கிறதா ஐயாவோட இதுல கொடுத்திருக்கிறாரு. இந்த நேமம் இருக்கலாம். அது ஒன் ஆஃப் த இது நேமம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இத நீங்க இதுல பார்க்கலாம், அகராதியில பார்க்கலாம். நேமம்னா
இட்ஸ் a ரூல். அதனால கூட சொல்லியிருக்கலாம் ஒரு விதிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஆம், கட்டமைக்கப்பட்டது. ஏற்கனவே அது வந்து ஆம், கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கலாம். ஆம், அந்த அந்த ஒரு ஒப்புமையில சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நியமம் வேற, நேமம் வேற. நியமம் வந்து நேமத்தில் நிற்கக்கூடிய ஒரு செயல். அதாவது பில்ட் ஆன் டாப் ஆஃப் இட்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம. ஆம், அந்த மாதிரியான ஒரு இது. அஹ், நம்ம சரவணனியா வரும்போது இதுக்குண்டான ஒப்புமை அப்படிதான் வச்சு சொன்னாராங்கிறத கேட்கலாம் நம்ம. வந்திருக்காரு அடுத்து அவர்தான் கேட்கலாம். ஓ, வந்திருக்காங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. சரவணையா வாருங்கள். வணக்கம். இதுக்கு நேமம் நியமத்துக்கு நான் பதில் சொல்கிறேன். நிச்சயமாக அது வார்த்தை வேறு வேறு தான். அதற்கு போட்டிருக்க காரணம் வேறு. இந்த இடத்துல எதுக்காக அந்த வார்த்தை அங்கே போட்டிருக்கோம் அப்படின்றது வேற காரணம். அதை சொல்கிறேன் முடியும் போது 4ஆம் தேதிக்கு. நான் அப்படிதான் நினைச்சேன் சரவணன் ஐயா. யூட பில்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அப்படின்னு நினைச்சிட்டேன் நானு. நன்றி நன்றி நன்றி. நல்லது. நான் வார்த்தை வேறு தான். நியமம் என்பது வேறு, நியமம் என்பது வேறு. பட் உள்ள சொல்லுகின்ற நம்ம அந்த காரணம் சொல்லுவோம் இல்லைங்களா, தத்துவ காரணத்திற்காக அதை சேர்த்துருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக. சரி, ஓகே. நான் அதை என்னென்னு சொல்கிறேன். பாடலில் முதலடியில் ஆமத்து இனிது இருந்து அன்னமயத்தினல் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ இந்த ஆமத்து அப்படின்னு சொல்லப்படுறது சென்ற பாடலுடைய தொடர்ச்சி. அழகாக போன நேற்றைய பாடலை முடிச்சிருந்தாங்க. இது ஐயா கூப்பிட்டுருந்தாங்க, மறந்துட்டேன் அந்த நேரத்தில். அதில் வர முடியாமல் போயிடுச்சு. ஆமத்தினாலே அப்படின்னு முடிச்சிருந்தார் நேற்றைய பாடலை. ஸோ அங்கேருந்து இங்கே தொடர்றாரு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஆமம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு அமிர்தம். ஆமத்து இனிது இருந்து அப்படின்னா, ஸோ அமிழ்தம்னா நேரடியாக அந்த அமிழ்தம் இல்லை, பேரின்பத்தில் அமிழ்தத்தின் பேரின்பமாக இருப்பவளும் இந்த இடத்துல அன்னமயத்தினள் அப்படிங்கிறாரு. ஸோ அன்னமயத்தினள் அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இந்த உணவில் ஒரு சக்தி இருக்குது இல்லைங்களா. ஒரு சாப்பாடு வந்து விளைஞ்சி வருதுன்னா அந்த சாப்பாட்டில் ஒவ்வொரு உணவுலேயுமே ஒரு ஒரு சக்தி இருக்குது. சொல்லுவாங்க யாருக்கு எந்த உணவு சாப்பிட வேண்டும் என்று ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறதுன்றத கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்க இறைவி அவ ஓமத்திலேயும் பொருந்தி ஓமத்தில் ஏயும் ஒருத்தி பொருந்தினள் அப்படின்றார். ஸோ சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு சக்தி. இந்த இடத்துல ஓமம்னா எல்லாருக்கும் தெரியும், யாகம் செய்கிறத கூட ஓமம் தான் சொல்லுவாங்க இல்லையா. ஓமம் செஞ்சாச்சா அப்படின்வாங்க. அது தமிழ் இந்த இடத்துல. இப்போ நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு ஒன்று இறைவி படைச்சிருக்கா நமக்காக. உள்ளுக்குள்ள அமிர்தத்தில் இருக்கிறதும் அவள் தான் இந்த இடத்துல, பேரின்பத்தை கொடுக்கறதும் அவள் தான் இந்த இடத்துல சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியவ. அதை நாம் சாப்பிடும் பொழுது உள்ளே செரிக்குது இல்லையா. வயிறும் ஒரு யாக குண்டம் தான் இந்த இடத்துல. அழகாக திருமந்திரத்தில் 2வது தரம் நினைக்கிறேன் ஒரு பாடல் இருக்கும், ரொம்ப அழகான பாடல். ஸோ இது நம்ம வயிற்றுல வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த இடத்துல, ஆனால் அங்கே செரிச்சிக்கிட்டே இருக்குது. இது யாக குண்டம் உள்ள, அது எரிச்சிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. எப்படி எரிக்குது? அங்கே ஒரு நெருப்பு ஒன்று இருக்குது, அக்னியாவை அந்த இடத்துல இருந்து அதை எரிச்சிக்கிட்டே இருக்கா இந்த இடத்துல. அந்த பொருந்தினள் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு சாதகர் இந்த இடத்துல. இதுலேயும் சக்தி தான் இருக்குது, இதுலேயும் சக்தி தான் இருக்குது. 2 பேரும் அழகாக இந்த இடத்துல பொருந்தி இருந்தனால் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இப்போ 2உடைய சக்திக்கும் வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க, ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான செரிமான விஷயம் இருக்கும். ஸோ யாருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் அந்த யாகத்தில் அவள் பொருந்தி இருக்கலாம். இப்போ நெருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் இந்த இடத்துல? வயிறு, உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சாதாரணமாக புரிஞ்சாலே எதாகும், வயிறு எரிஞ்சு போயிடும் இந்த இடத்துல, நெருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியானாலே. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குமே எந்த இடத்துல எவ்வளவு அக்னி தேவை அப்படின்றத நிர்மாணிச்சு இருக்கா உள்ள, கரெக்டாக பொருந்தி இருக்கா இந்த இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே அக்னியினுடைய உச்சமாகவே இறை சக்தி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இறை சக்திக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னா, திருமந்திரத்தில் ஒரு பாடலில் சொல்லுவார், 7 உலகங்களை ஆக்கியும் அழிக்கலாம் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுவார். அவ்வளோ சக்தி இருக்கான் ஒரு மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியில். அவ்வளோ பெரிய நெருப்பு பிளம்பு வந்து அங்கே இருக்குது. ஆனால் நமக்கு தெரியவே இல்லை உள்ள அப்படி இருக்கிறது. ஏன் இந்த இடத்துல உள்ள நமக்காக எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அவ பொருந்தி இருக்கலாம். இதை யோக மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கு பலருக்கு தெரியும். கால் தன்னுடைய மூலாதாரத்துக்குள்ளே இருக்க அக்னி வெப்பம் நம்மளுடைய கால் 2 தொடைகள் சந்திக்கிற இடத்துல கை வச்சு பார்த்தா தெரியும், அப்படியே சுடும் இந்த இடத்துல, கொதிக்கும். பலருக்கு நேச்சுரலாகவே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ எங்கெங்கெல்லாம் வெப்பம் இருக்குது இந்த இடத்துல, எந்தெந்த இடத்துல எவ்வளோ தேவையோ அந்தந்த அளவுக்கு அவள் பொருந்தி இருக்கா.
பட் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் வயிற்றில் இந்த இடத்துல ஓமத்தில் செரிக்க வைக்கிற உணவுல இருக்கா, அந்த உணவை செரிக்க வைக்கிற நெருப்பா கூட அவ தான் இருக்கா இந்த இடத்துல. எப்படி இருக்கிற இடத்துல ஏயும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு இந்த இடத்துல. ஏயும்னா எய்தல் இந்த இடத்துல. அந்த நெருப்பு எங்க இருந்து எய்துங்க இல்ல, குண்டலினி சக்தி அங்க இருந்து தான் வருது இந்த இடத்துல. ஏன்னா எல்லா இடத்துக்கும் மொத்தம் நெருப்பை வந்து அங்கதான் வச்சிருக்காரு. இந்த ஏன்றது குண்டலினி சக்தியிலேருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு தான் என்ன பண்ணுது, அது எவ்வளவு தேவையோ அதற்கு தேவையான அளவு இந்த இடத்துல வயிற்றுக்கு கொடுத்து இருக்க வச்சு சாப்பாடை செரிக்க வைக்குது இந்த இடத்துல. அந்த இறைசக்தி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதான் 3வது அடியில் சொல்றாரு. ஏன்னா இறைசக்தி சாப்பாட்டுலயே இருக்கு, வயிற்றுலயே இருக்கு. என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு இவர் உணர ஆரம்பிக்கும் பொழுது அங்க இறைவன் தெரிகிறாரு. எப்படி திருமந்திரத்துல பல இடத்துல சொல்லுவாரு, இறைவன் இருக்கின்ற இடத்தில் இறைவி இருப்பாள், இறைவி இருக்கின்ற இடத்துல இறைவன் இருப்பார். 2 பேருமே வேற வேற கிடையாது, 2 பேரும் சரிசமமா தான் இருப்பாங்க. இறைவின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதுக்குள்ள இறைவன் இருப்பார் தேடி பார்த்தா. அப்ப அந்த இறை சக்திக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை இந்த இடத்துல நம சிவ என்று இருப்பார்க்கு அப்படின்றாரு. இப்ப நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, சாப்பிடும்போது அந்த உணவை பார்க்குறோம், ஆகா இதுக்குள்ள இறை சக்தி இருக்கு, அந்த எண்ணத்துல சாப்பிடணும். பல பேர்லாம் வேண்டாம் வெறுப்பா சாப்பிட்றவங்களும் கடனேன்னு சாப்பிட்றவங்களாம் கூட இருக்காங்க. இது சாப்பிடும்போது இயற்கை மருத்துவத்தில் சொல்லுவாங்க இல்லையா, சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்க, ஃபோன் பார்க்காதீங்க, பேப்பர் படிக்காதீங்க. அந்த உணவை வந்து சாப்பிடும்போது என்ன செய்யணுமா, சாப்பாடை பிசையும் பொழுதும் வாய்க்கிட்ட கொண்டு போகும்போதும் கண்ணை திறந்துக்கிட்டு சாப்பிடணுமா. அந்த சாப்பாடு வாய்க்குள்ள போகும்போது கண்ணை முடிக்கணும். இது இயற்கை மருத்துவத்தில் இருக்கு. யார் ஒருத்தர் இது போல சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நோயே இருக்காது. இப்போ கூட நீங்க இன்னைக்கு முயற்சி செய்து பார்க்கலாம். ஒரே ஒரு வாய் சாப்பாடு கூட முயற்சி செஞ்சு பாருங்க. டிவி பார்க்காம, ஃபோன் பார்க்காம, பேப்பர் எதுவும் யாருக்கிட்டையும் பேசாம கொள்ளாம சாப்பாடை வாயில வச்சு அப்படி கண்ணை மூடி மென்று அப்படியே அந்த சாப்பாடு மேல மட்டும் கவனத்தை வச்சு சாப்பிடுங்க. சாதாரணமா இருக்கக்கூடிய ருசியை விட 2 மடங்கு ருசி இருக்கும் அந்த சாப்பாட்டுல மட்டும் இல்ல, தண்ணி குடிக்கும் போதே நீங்க அதை செஞ்சு பார்க்கலாம். தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணியை வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த தண்ணி மேல கவனத்தை வச்சீங்கன்னா சாதாரணமா தண்ணியில இருக்க டேஸ்ட் அதிகமா தெரியும். டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிக்கும் போது. ஸோ அந்த அளவு அதுல இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை இந்த இடத்துல. அது என்ன டேஸ்ட்ன்றது உலக ரீதியா சொல்லிடுறோம். டேஸ்ட் என்ன, அதான் இறை சக்தி அந்த இடத்துல. ஸோ அப்ப அந்த இறை சக்தி என்ன ஆச்சு, உள்ள போகுது. அந்த சக்தி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்குள்ள இறைவன் இருக்காரு இந்த இடத்துல. ஸோ அந்த இறைவனை வந்து ஆஹா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா, நம சிவ என்று இருப்பார்க்கு, ஆஹா இறைவன் இருக்காருன்னு சொல்லி சாப்பிடும் பொழுதும் அந்த நேரத்திலேயே நமசிவா இறைசக்தி இறைவன் சொல்லி யார் ஒருத்தர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இடத்துல தான் நேம துணைவி நிலவி நின்றாலே அப்படின்றாரு. இந்த இடத்துல நேமம் அப்படின்னா விதிமுறை. ஆமா, கரெக்டான வார்த்தை சொல்றாங்க. விதிமுறை என்பது ஒரு பொருள், நியமனம் என்பது ஒரு பொருள். இந்த இடத்துல நியமனம் ஏற்கனவே நியமித்து வைக்கப்பட்டது. இந்த இடத்துல என்ன நியமித்து வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இந்த இறை சக்தியை பார்த்து நம சிவ என்று இருப்பார்க்கு அப்படின்றாரு. அப்ப அவர் உள்ள இருக்கக்கூடிய சக்தியில இறைவையும் பார்க்கிறாரு, இறைவனையும் பார்க்கிறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பாவாரு இந்த இடத்துல, அவருடைய தீய குணங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக போக ஆரம்பிக்கும். முதல்ல இறைவனை பார்க்கவும் இறைவியை பார்க்கறதுக்கும் இறை சக்தி தீய சக்தி, ஏன்னா மனுஷன் உடம்புக்குள்ளேயும் அவ்வளோ தீய குணங்கள் இருக்கு இந்த இடத்துல. அவ்வளவு தீய குணங்கள் இருக்கு. ஒரு பழத்தை எடுத்து புழிஞ்சோன்னு வச்சுக்கோங்க, சாத்துக்குடி எடுத்து புழிஞ்சோம்னா சாத்துக்குடியிலேருந்து சாத்துக்குடி ஜூஸ் வரும், ஆப்பிளை புழிஞ்சா ஆப்பிள் ஜூஸ் வரும், மாம்பழம் கொடுத்தா மாம்பழம் ஜூஸ் வரும். ஏன் வருதுன்னா அதற்குள்ள அதுதான் இருக்கு. மனுஷனை பிடிச்சி எதையாவது பேசுனாங்க செஞ்சு மனுஷனை புழிஞ்சா எங்கேருந்து கோபம், குரோதம், ஆத்திரம் எல்லாம் வெளில வருது. ஏன்னா உள்ள அதான் இருக்கு இந்த இடத்துல இல்லையா. இப்போ இது எல்லாம் ஒன்றுனா வெளியில போகணும். ஒன்று இது எல்லாத்தையுமே அனுபவிச்சு தீர்த்தரணும் இந்த இடத்துல இல்லையா, எல்லாத்தையும் அழிச்சு தீர்த்தரணும் இந்த இடத்துல. யார் ஒருத்தர் நம சிவ என்று இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தீய குணங்கள், மனதுக்குள்ள இருக்க குணங்கள் ஒன்னொன்னா வெளில போக ஆரம்பிச்சிடும் இயற்கையாகவே. அப்படி போக ஆரம்பிக்க என்ன ஆகும் இறுதியில, அப்போதான் இந்த இடத்துல அவர் நியமத்தில் சொல்லப்பட்ட அந்த 10 விதிமுறைகள் சொன்னோம் இல்லைங்களா, ஐயா படிச்சாரு இந்த இடத்துல. 10மே தூய்மையாக இருத்தல். அவருக்கு அந்த உடம்புல வந்து தூய்மையா இருக்கு. காலை சீக்கிரம் எந்திரிச்சிடணும்ப்பா, குளிச்சிடணும்ப்பான்ற மைண்ட் இயற்கையாகவே அந்த இது வந்துடும். குளிக்கலாம் கூட இல்லை நான் குளிச்சிடணும். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சுத்தமாவே வச்சிருப்பாரு இந்த இடத்துல. எப்பயுமே இறையர்களோடு இருப்பார், இறைவனை நினைச்சுக்கிட்டே இருப்பார். கொஞ்சமா சாப்பிடுவார், போதும் எனக்கு அப்படின்னு. யார் எவ்வளவு கோவப்படுத்த மாதிரி பேசினாலும் அவர் கோவம் வராது, பொறுமையா இருப்பார் இந்த இடத்துல. தர்மத்தின்படி நடந்து கொண்டு இருப்பார், பொய் பேசாமல் இருப்பார், சத்தியத்தை கடைபிடிப்பதற்காக ஒரு வைராகியத்தை, என்ன வேணா நடக்கட்டும்ப்பா நான் சத்தியத்தை மட்டுமே கடைபிடிப்பேன் அப்படின்னு இருப்பாரு. ஆசையோட இருக்க மாட்டார் இந்த இடத்துல. காமத்தை என்னாவது இருத்தல, காமம்னா இச்சை கிடையாது, ஆசை இந்த இடத்துல. களவுன்னா போய் திருடுறது கிடையாது. நேரடியா பொருள் பார்க்கும்போது திருடுதல் தான். ஆனா அது இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில இருக்காது, திருடுதல் இல்லை. அடுத்தவங்க பொருளை பார்த்துட்டு, ஏன்னா நிறைய பேர் பொருள் பார்க்குறோம் இல்லையா உலகத்துல, நம்மகிட்ட இருந்தா அது எப்படி நல்லா இருக்கும், அதை எடுத்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கலாமா தெரியாது. அந்த சிந்தனை, லேசான சிந்தனை,
அந்த கூட இல்லாம இருக்கும். அதே மாதிரி கொலை எண்ணாது இருத்தல். கொலை எண்ணாது இருத்தல்னா மனுஷன் கொல்றது மட்டும் இல்ல. ஒரு எறும்போ ஈயோ நடந்து போயிட்டே இருக்காரு, கீழே ஒரு எறும்பு கூட்டம் இருக்கு. சாதாரணமா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே நடந்து போயிடுவோம். இந்த இடத்துல கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும் எறும்பு தானே அப்படின்றது நடந்து போயிடுவோம். ஆனா இந்த இடத்துல ஐயோ நம்ம மிதிச்சா ஒண்ணு இறந்து போயிருமே, அது ஒரு உயிர் இறந்து போகுது, அது கொலையாயிற்றேன்னு சொல்லி அந்த சிந்தனை கூட வராதான். காலை வைக்க போன கூட அப்படி எட்டி தள்ளி வச்சுட்டு போவாங்களாம் இந்த இடத்துல. அதுதான் கொலை எண்ணாதிருத்தல். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 குணங்கள் என்ன ஆகுது, அவருக்கு இயற்கையாகவே உள்ளிருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஏன் வெளில வர ஆரம்பிக்கிறது இந்த இடத்துல? நியமம் அப்படின்னு சொல்றது நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுதல். இந்த இடத்துல இயமம் சொல்றது தீயவற்றை விளக்குதல், நியமம் சொல்றது இந்த இடத்துல நன்மைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுதல். இந்த இடத்துல அப்ப இந்த மாதிரி நன்மை எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுவாராம், பெற்றுக்கொண்டே இருப்பார். எப்படி பெற்றுக்கொள்ளாரு? நம சிவா என்று உள்ள இருக்கக்கூடிய சிவனை அம்பாலே ஒரு பக்கம் பார்த்துட்டே இருக்காரு, இறைவியை பார்த்துட்டே இருக்காரு, ஒரு பக்கம் அதுக்குள்ள இருக்க இறை சக்தியா நம சிவா என்று அப்படியே இருக்காரு இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது தான் இந்த நேம துணைவின்னு சொல்றாரு இல்லையா, அவர் துணைவின்னு சொல்லப்படுறது என்னன்னா, எந்த அளவிற்கு இவர் நன்மை செய்பவராக இந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த அளவிற்கு யாரு அந்த இறைவி என்ன பண்றாராம், துணையா இருக்காராம் இந்த இடத்துல. ஏன்னா அந்த நியமம் கடைபிடிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா அளவுகோல் இருக்கு. ஒருத்தர் கொஞ்சமா ஒருத்தருடைய உச்சத்தில் கடைபிடிக்கலாம், ஒருத்தர் சாதாரண நிலையில் கடைபிடிக்கலாம், ஒருத்தர் நடுநிலையில் கடைபிடிக்கலாம். அவர்கள் எந்த அளவிற்கு கடைபிடிக்கிறார்களோ அந்த அளவிற்கு அந்த இறை சக்தி என்ன பண்ணலாம், கூடவே நிற்கிறாளாம். அந்த இடத்துல துணையா பக்கத்திலே நிற்கிறாளாம் இவளை காப்பாத்துறதுக்கு. இந்த இடத்துல அவன் என்ன பண்ணலாம், நிலவி நின்றாளே அப்படின்றாரு. நிலவினா என்ன, அவருக்குள்ள ஃபுல்லா பரவி நிற்கிறா இந்த இடத்துல. ஸோ இவருக்கு தெரியாம யாராவது கூட இவருக்கு துன்பம் நிலவிக வர வைக்கணும், இவரை தப்பு செய்ய வைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவன் என்ன பண்ணுவான், இந்த இடத்துல துணையா இருந்து இவரை பாதுகாப்பாள் இந்த இடத்தில். ஏன்னா இந்த உலகத்துல இது இன்னைக்கு சர்வசாதாரணமா இருக்கு. ஒரு குடிக்காத ஒருத்தர் இருந்தா கூட சரி, எப்படியாவது இன்னைக்கு கொண்டு போய் குடிக்க வச்சிடணும்டான்னு சொல்லி கூட்டு போய் குடிக்க வைக்கிறதுக்கும் இந்த கலியுகத்துல மக்கள் இருக்காங்க. ஒரு சிகரெட் தான் புடி அப்படின்னு சொல்லுற மக்கள் கூட இன்னைக்கு இருக்குதான் செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் செஞ்சா கூட அவ என்ன பண்ணுவா, ஒண்ணு அவங்கள விலைக்கு வச்சிருவா, இல்லை இவங்களை என்ன பண்ணுவா, நீ வேணாம் அந்த இடத்துக்குன்னு சொல்லி அங்கேருந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நகட்டி கூட்டிகிட்டு வந்துடுவா இந்த இடத்துல. அதான் துணைவி அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸோ அமிர்தத்தில் இருக்கக்கூடிய பேரின்மகா ஒரு இறைவி இருக்கா, அவதே தான் இந்த இடத்துல சாப்பிடுகின்ற சாப்பாடு. ஏன்னா அமிர்தன்றது நம்ம யோக பயிற்சி செய்து சாதக பயிற்சி செய்து கடைசியில போய் தெரிஞ்சுக்கிறது. பலர் நினைக்கலாம் நம்மளாம் எங்க அந்த சாதகம் செஞ்சு எப்படி அமிர்தத்தை தெரிஞ்சுக்கிறது, பேரின்பத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கலாம். ஆனால் அந்த இறைவிதான் நாம் சாப்பிடுகின்ற கண்ணால் பார்க்கின்ற இந்த உணவிலேயும் அவள் தான் இருக்கின்றார். அப்ப இதுல கூட நம்ம அந்த அமிர்தத்தையும் பேரின்பத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. சரிங்களா? அப்ப என்ன பண்றோம், இந்த இடத்துல சாப்பிடும்போது அந்த ஒரு விஷயத்தை கவனமாக செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அந்த உணவை செருக்கி வைக்கிற நெருப்பா அக்னியாவும் உள்ளதான் இருக்கா, அதை உணர ஆரம்பிக்கணும். எப்படி சாப்பாடு எடுக்கிறோம், சாப்பிட்றோம், கண்ணை மூடிட்டு சாப்பிட்றோம், அப்படியே அந்த டேஸ்ட் இல்லையா, அந்த சக்தி அப்படியே வாயில முதல்ல உணர்றோம், ஐம்புலன்ல வாயில உணர்றோம். அதுக்கப்புறம் அது உள்ள போறது அப்படியே கவனம் ஃபுல்லா சாப்பாடு மேலதான் இருக்கணும், வயிற்றுக்குள்ள போறது இருக்கணும். அப்படியே வயிற்றுக்குள்ள இருக்கிறதை அப்படியே அது சிந்தனை ஃபுல்லா மேலேயே வச்சிருக்கணும். அழகா அந்த யாகம் எரியுது இதெல்லாமே உணர முடியும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் தான் இதெல்லாம். யோக பயிற்சிகள் மாதிரிதான். யோக பயிற்சிகள் ஒரே நாள்ல வராது. ஒரு 6 மாசம் ஆகும் ஒருத்தருக்கு லேசா தெரிஞ்சு கொள்வதற்கு. அது போல இதுவும் ஒரு 6 மாசம் ஆகும். அப்படி யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாரோ அதெல்லாம் உணர முடியும். உள்ள சாப்பாடு செரிக்கிறது எல்லாத்தையும் உணர முடியும். அப்ப அதுல இருக்கக்கூடிய சக்தியை உணர முடியும். சக்தியை உணரும் போது உள்ளே இருக்கக்கூடிய சிவனை உணர முடியும். உணரும் போது ஆகா இந்த இறைவன் எனக்குள்ளே இருக்காங்களே இவ்வளவு நாள் தெரியாம இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களையே கவனமாக கொண்டு நம சிவ என்று யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த தீய குணங்கள் தீமைகள் அனைத்தும் அவர்களை விட்டு வெளியே சென்று நன்மையின் உருவமாக அவர் மாறுவார். அப்ப நன்மையின் உருவமாக இருக்கும்போது அந்த நன்மையினோடே இந்த இறையுடைய சக்தி அவரோடு கூடவே இருந்து இவளை மேலும் காப்பாற்றி கொண்டு அவரோடையே இருப்பாள். சரிதான் பாடலுடைய கருத்து. நன்றி. நன்றி நன்றி சரவணன். நேற்று தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நாங்க ஒரு 4 வரையில இருக்கிறத படிச்சுட்டு போயிடுறோம். நான் உங்களை போன்றவர்கள் வரும்போது அதுக்கு முன்பின் இருக்கிற இதுக்கு முன்னாடி இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, பின்னாடி வர பாடப்போல என்ன சொல்ல போறாங்க, எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவது ஒரு கொடுப்பினேன்னு சொல்லியிருந்தேன். நன்றி நன்றி. அதே போல அருமையா சொல்லியிருந்தீங்க. நன்றி சரவணன். இந்தியாமா வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1213வது திருமந்திரம். ஆமத்தின் இனிது இருந்தன மயத்தினள், ஓமத்திலேயும் ஒருத்தி பொருந்தினள், நாம நம சிவ என்றிருப்பார்க்கு நேம துணைவி நிலாவி நின்றாளே.
ஓமத்தில் இச்சொல்லின் பொருள் வேள்வியில். நேமம் என்றால் வேர், ஆதாரம் என்று பொருளாகிறது. திருமந்திரத்தின் பொருள் ஆமத்தின் இனிதிருந்த, அன்னமய கோஷத்தில் இன்புடன் இருந்த, அன்னமயத்தினள் உண்ணும் உணவாக அது ஊட்டும் சக்தியாக விளங்குபவள். ஓம குண்டத்தில் ஒன்றுவார்க்கு அங்கும் சோதி வடிவில் இருப்பவள். நமசிவ என்று சிந்தித்திருப்பாருக்கு வேர் மூலமான மூலாதாரத்திலேயே விளக்கமுற சக்தி வீற்றிருப்பாள். கழக வெளியீட்டில் உரையாசிரியர் நுட்பமான விளக்கம் தந்துள்ளார். இறைக்குடரில் தங்கும் சோற்று வண்ணத்தள் கொப்பூழின் கண் செய்யப்படும் ஓமத்தினிடத்தும் பொருந்தி இருந்தனள். அவள் ஒப்பில்லாத திருவருள் அம்மையாவள். அவள் திருப்பெயர் நம சிவ என்னும் நான்மறையாகும். அம்மறையினை மறவா நினைவுடன் வழுத்துவாருக்கு அம்மை மாறா உறுதி துணையாவள். விட்டு நீங்காது விளங்கி நிற்பள். ஓமம் என்ற சொல்லிற்கு பொருள் அக்கினி காரியம், நெய்யால் செய்யும் வேள்வி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, நன்றி வித்யாமா. நேரம் கருதி நிறைவு செய்து நினைக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினேன் ஞான தலைவனை நன்னுவரன்றே என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2